கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் இரக்கத்தை குறித்து ஆண்டவர் வேத வசனத்தில் நமக்கு என்ன கூறியிருக்கிறார் என்பதை தியானிப்போம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகள் மேலும் உள்ளது. கர்த்தர் எல்லார் மேலையும் தயவு உள்ளவர். உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயவு உள்ளவர் இல்லையா? உலகத்தில் உள்ள பாவங்களுக்காக மறிக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் இல்லையா? உலகத்தில் உள்ள நம்மளுடைய பாவங்களை போக்க தான் கிருபாதார பலியாக சிலுவையில் ஆண்டவர் அறையப்பட்டார். இது உலக மக்கள் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் ஏற்றுக்கொண்ட மக்கள் கிறிஸ்தவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வெவ்வேறு பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? அதுதான் கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், எல்லார் மேலேயும் தயவு காட்டுறார், இரக்கம் காட்டுறார் இல்லையா? ஏற்கனவே கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் மீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் இல்லையா? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது எல்லார் மேலே இருக்குது. நிறைய மற்ற கிறிஸ்தவர் அல்லாத மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவ வெளிநாட்டு மதம், கிறிஸ்தவர்கள் வேற, அது வேற உபதேசம் அப்படின்னாலாம் அவர்களுக்குள்ளேயே அவர்களாகவே ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. அவருடைய கிரியைகள்லாம் நாம் பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி நாம உலகத்தில் நம்ம மரம் செடி கொடி பார்த்தாலே தெரியும் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிற ஒரு பிரிவு மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா? ஆனால் எதுவும் தன்னிச்சையாக உருவாக வாய்ப்பு இல்லை. எல்லாரும் நம்ம பார்க்குறோம், எல்லாமே ஆண்டவருடைய கிரியைகளால் உருவானது தான். வானம் பூமி கடல் இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு அதிசயம். இந்த அதிசயம் தன்னிச்சையாக நடந்ததுன்னு சிலர் வாதிடுவாங்க. அவர்களுடைய சிந்தை அது மாதிரி, நம்ம அதை குறித்து அதை குறை சொல்லுவாங்க. ஆனால் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் நாம் பார்க்கும்போது தேவன் இல்லாமல் இதெல்லாம் உருவாகியிருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? அதுபோல் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் செய்கைகள் மேலும் உள்ளது இல்லையா? இப்போ இது இந்த பூமி படித்தது ஆண்டவர் எல்லா மக்களுக்காக தானே. அவரால் படைக்கப்பட்ட மக்கள் தான். ஏற்றுக்கொண்ட மக்கள் கிறிஸ்தவர்கள், ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வெவ்வேறு பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்போது பூமியில் படைக்கப்பட்ட எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய செய்கைகளை நாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார் பாருங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். ஏன்னா தரித்திரனும் ஆண்டவரால் படைக்கப்பட்டிருந்தானே. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உயிரினங்களும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது இல்லையா? இப்போது ஆண்டவர் என்ன செய்வார்? தரித்திரனும் அவரால் படைக்கப்பட்ட மனுஷன். அவர்களுக்கு நாம் உதவி செய்யலைன்னா என்ன செய்வார் ஆண்டவர்? நாம் பாவம் செய்கிறோன்னு சொல்லுவார் இல்லையா? பிறனை அவமதிக்கக்கூடாது. இந்த ஏழையாக இருக்கிறான், உடல்நிலை குறைபாடுகளை சொல்லி அவமதிக்கிறது, ஏழையாக இருக்கிறவங்களோ உடலில் சில பாதிப்புகள் ஏற்பட்டவங்கள நாம் சிலர் பார்த்தீங்கன்னா இழிவாக பேசுகிறதும் ஏளனமாக பேசுகிறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அத்தகைய செயல் செய்கிறவன் பாவம் செய்கிறான்ற. ஏன்னா அவர் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டோம் இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தாய் தகப்பனுக்கு 4 பிள்ளை பிறகுது. 4 பிள்ளையில் ஒரு பிள்ளை கொஞ்சம் குறைபாடுவோ இல்லை வேறு விதமாகவோ பிறகுதுன்னாக்கா அந்த பிள்ளை மேலே தான் அன்பு ஜாஸ்தியாக இருக்கும் தாய் தகப்பன். மற்ற பிள்ளையை காட்டிலும் அந்த பிள்ளை மேலே தான் அக்கறை அதிகமாக இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு தான் உதவி செய்வாங்க. ஏன்னா அந்த பிள்ளையால் தன்னைத்தானே இயங்க முடியாது. அது மாதிரி பிள்ளையாக இருக்கும்போது அந்த பிள்ளை மேலே அன்பு ஜாஸ்தியாக இருக்கும். அது தாய் தகப்பனுடைய அன்பு. ஆனால் மற்றவர்கள் அதை குறையாக பார்க்கும்போது மற்ற சகோதரர்களோ யாரோ அது மாதிரி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் காலங்கள் செல்லும்போது அவர்களுடைய வாழ்நிலை தனித்தனியாக திருமணமாகி தனித்தனியாக போகும்போது அப்போ அந்த சூழல் ஏற்படும். அந்த சூழல் ஏற்படும் போது அப்போ தான் பார்ப்பாங்க தாய் தகப்பன் ரொம்ப கோவம். ஏன்னா எல்லாம் அவங்க பிள்ளைங்க தானே. அந்த மாதிரி இருக்கிற பிள்ளையை பார்த்து இவங்க அவமதிக்கும் போது ஆண்டவர் தாய் கோவப்படும் போது போல ஆண்டவர் படைத்த பிள்ளைனே பிறனை நீ அவமதிக்கும் போது ஆண்டவர் நீ பாவம் செய்கிறேன்னு இல்லையா? அது மாதிரி பாவம் செய்யக்கூடாது, அடுத்தவங்களை இழிவாகவும் பார்க்கக்கூடாது, குறைவாகவும் பேசக்கூடாது இல்லையா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இப்போ இது மாதிரி தரித்திர திக்கற்றவர்கள், அனாதையாக இருக்கிறவங்க, விதவைகள், இவர்களுக்கெல்லாம் உடல் ஊனமுற்றோர்கள்,
மாற்றுத்திறனாளி இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் உதவி சொல்லி தான் உதவ சொல்லி வேதத்தில் அநேக வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். உதவணும், இவர்களுக்கெல்லாம் நாம் உதவணும். உதவும் போது தான் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசீர்வாதம் தருவார், நல்ல பாதுகாப்பு தருவார் இல்லையா? அதை விட்டுட்டு அவர்களை நாம் அவமதிக்கிறது, அவர்களை கேலி கிண்டல் செய்யறது, அது மாதிரி செயலாம் செய்யக்கூடாது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார்னு வாக்கு கொடுத்தாருன்னா மாறுவாரா? வாக்கு மாறா தேவன். அதனால நாம் என்ன செய்யணும்னா, திக்கற்றவர்களாக இருக்கிறவர்கள், ஏழைகளாக இருக்கிற மக்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான உணவு, அது போன்ற சின்ன சின்ன உதவிகள் செய்தாலும் போதுமானதே. அதெல்லாம் செய்ய நாம் கிறிஸ்தவர்கள் அநேகர் அதிக உதவிகள் இது போன்று நிறைய ட்ரஸ்ட் மூலிமா செய்கிறாங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மை போன்ற தனித்தனி மனிதர்களும் சின்ன சின்ன உதவிகளை அங்கங்கே நாம் செய்கிறது நல்லது இல்லையா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவன்னு இறக்கம் பெறுவான் தான். நம்ம இந்த கேலி கிண்டல்லாம் செய்யாமல் அதை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம இரக்கம் பெறுவோன்றார் ஆண்டவர் இல்லையா? இந்த மாதிரி இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் எவ்வளவு ஆழமான வசனம் சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையை அதிகம் நேசிக்கக்கூடியது யாருன்னா தாய் தகப்பன். தாய் தகப்பனுக்கு அப்பாற்பட்டு நம்மளை நேசிக்கிறவங்க யாரும் இல்லை இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்க மாட்டாங்க. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தகப்பனை விட அதிகமான அன்பு செலுத்துவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு, தாய் தகப்பன் உன்னை மறக்க மாட்டாங்க, தாய் மறக்க மாட்டா. அப்படியே ஒரு வேளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு எல்லாம் வேதத்தில் அநேக வார்த்தைகள் ஆண்டவர் நமக்காக சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதுபோல் நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய வேத வசனத்தில் உறுதியாக வேதங்களை வாசித்து இருந்தோம்னா அதில் தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது, கிருபை இருக்குது, தயவு இருக்குது, இரக்கம் காட்டுவார் ஆண்டவர். ஆபத்து காலத்தில் நம்மளை காப்பாற்றுவார். இது போல் பல நன்மைகள் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதை நாம் படித்து அதன்படி நடக்கணும். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இவருடைய எவ்வளோ அழகான வசனம் சொல்லியிருக்கார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீ செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இப்போ ஆண்டவர் நீதி செய்யணும். நாம் ஏதாவது தவறு செஞ்சுமானாலும் அதை நம்மளை தடுத்து நமக்கு நீதி செய்வார் ஆண்டவர். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு குற்றங்களாக நம்ம விட்டு போகும் இல்லையா? அதுதான் பரிசுத்த வேதாகம். நம்ம வேதம் வாசிக்க வாசிக்க நம்மளுடைய வாழ்நிலை, வாழ்க்கையினுடைய நிலையே திசை மாறும். உயர்வான நிலை, பாதுகாப்பான நிலை, ஆசீர்வாதங்கள் இத்தனையும் பாவத்தை விட்டு விலகி இருந்தாலே நம்ம ஆசீர்வாதம். காரணம் என்னன்னா, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்போ நெல் விதைக்கிறாங்க, நெல் கிடைக்கும். கரும்பு விதைச்சா கரும்பு கிடைக்கும். வேர்க்கடலை விதைச்சா வேர்க்கடலை. இப்போது நாம் என்ன பூமியில் விதைக்கிறோமோ, நீ ஒரு மூட்டை வேர்க்கடலை விதைச்சேன்னா அதில் 10 மூட்டை 20 மூட்டை அதிகமாக கிடைக்கும் இல்லையா? அதை நன்கு பராமரித்தா. அதே தான் நாம் வேதத்தை வாசித்து அதன்படி நடந்தோம்னா நாம் பாவங்களை விட்டு விலகி வருவோம், நன்மை செய்வோம். அப்போ நாம் நன்மை செய்யும்போது நமக்கு நன்மை கிடைக்கும். அது ஒன்று செஞ்சால் 10 கிடைக்கும் இல்லையா? அதுபோல் தான் நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை பெற்றீர்கள். அதுபோல் நன்மை செய்யணும்னா நம்ம வேதத்தை படித்தாதான் நன்மை என்ன, தீமை என்ன, அன்பு என்ன, தயவு என்ன, இரக்கம் என்ன, இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு அதன்படி நடப்போம். அது மாதிரி நடக்கும்போது நமக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உடல் ஆரோக்கியமும் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா தீமை செஞ்சால் தான் அதுக்கு விளைவு தான் நமக்கு தீமை கிடைச்சிடும் இல்லையா? இப்போது நன்மை செய்யும்போது நன்மை கிடைக்கும். அப்போது நன்மை எது தீமை எது நம்ம எங்கே தெரிஞ்சுக்க முடியும்னா வேதத்துலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். சின்ன இதை ஒருத்தரை உதாசனப்படுத்தக்கூடாது. ஆனால் இதை பொதுவான மக்கள்லாம் நினைப்பாங்கன்னா இது பாவம் இல்லை, தவறு இல்லை, பரியாசம் பண்ணுறது தவறு இல்லை, பாவம் இல்லைன்னு நினைப்பாங்க.
ஆனால் நம்ம வேதம் படிக்கும்போது தான் அது பாவம்னு தெரியும் இல்லையா? அப்போ அந்த பாவத்தை செய்யாது இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அதுபோல நாம் ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இது ஆண்டவர் ஏசாயா 49:15 சொல்றார் இல்லையா? இது போல ஆண்டவர் நம்மளை மறக்காமல் இருக்கணும்னா ஆண்டவருடைய வேத வசனங்களை நம்ம வாசித்து அவர்கள் காட்டிய நல் பாதையில் நாம் நடப்போமானால் ஆண்டவர் நம்ம என்றும் மறக்க மாட்டார், என்றும் கைவிட மாட்டார் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த வேத வசனத்தை முடித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் பார்ப்போம். துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென்.